ஒரு குடும்பத்தின் கனவுகளுக்கு சூரிய ஒளியின் நிறம் இருந்தது. அந்த ஒளியில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது லக்ஷ்மி தேவியின் மற்றும் கணவர் ராமச்சந்திரனின் வீட்டில். ஒரு சாதாரண கிராமப்புற குடும்பம். கூலித் தொழிலாளியாக இருந்த ராமச்சந்திரனின் சிறிய வருமானத்தில்தான் அவர்களின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு வேறு ஆதரவு இல்லை. ஆனால் எந்த புகாரும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தனர். காலம் கடந்தது. அவர்களின் வாழ்க்கையில் இரட்டை குழந்தைகள் பிறந்தனர், சங்கீதாவும் அக்ஷிதாவும். ராமச்சந்திரனின் கண்களுக்கு அந்த குழந்தைகளைக் கண்டதும் மகிழ்ச்சி தாங்கவில்லை. லக்ஷ்மணமது வாழ்க்கையில் வந்த 2 நட்சத்திரங்கள் இவர்கள் என்று அவர் கூறினார். இவர்களை வளர்த்து பெரிய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். நமது கஷ்டங்கள் இவர்கள் அறியக்கூடாது. லக்ஷ்மி தேவி புன்னகைத்தார். அவரது உலகம் அந்த 2 குழந்தை முகங்களில் அடங்கியது. அவர்களின் சிரிப்பிலும் கொஞ்சலிலும் அவர் தனது எல்லா துன்பங்களையும் மறந்தார். ராமச்சந்திரனின் கடின உழைப்பு அந்த குடும்பத்தின் அடித்தளமாக இருந்தது. தினமும் வேலை முடிந்து வரும்போது அவர் குழந்தைகளுக்காக ஏதாவது மிட்டாயோ பொம்மைகளையோ கொண்டு வருவார். லக்ஷ்மி தேவி தனது குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும்போது ராமச்சந்திரனின் கைகளை தொட்டு, என் குழந்தைகளின் உணவு இந்த கைகள்தான் என்று கூறுவார். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு அதிகாலை ராமச்சந்திரன் வேலைக்குச் சென்றபோது ஒரு விபத்தில் சிக்கினார். மருத்துவமனைக்கு வந்தபோது எல்லாம் முடிந்துவிட்டது. லக்ஷ்மி தேவியால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 3 வயதான 2 குழந்தைகளையும் அணைத்து அவள் அழுதாள். ஒரு நொடியில் அவளது வாழ்க்கை இருண்டு போனது. சுற்றியுள்ளவர்கள் அவளிடம் பரிதாபப்பட்டனர். சிலர் உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்தனர். விரைவில் அவள் தனித்துவிடப்பட்டாள். கணவர் இல்லாத ஒரு பெண், 2 பெண் குழந்தைகள் கொண்ட தாய் சமூகம் அவளை ஒரு சுமையாக பார்த்தது. இவள் எப்படி இனிமேல் வாழ்வாள்? இந்த பெண்களை எப்படி வளர்ப்பாள்? கேள்விகள் பலரும் கேட்டனர். பதில் சொல்ல யாரும் இல்லை. லக்ஷ்மி தேவியின் மனம் தளர்ந்து போனது. ஆனால் அவளது கண்கள் அந்த 2 குழந்தை முகங்களில் பதிந்தபோது அவளுக்கு முன்னோக்கி செல்ல வலிமை கிடைத்தது. என் குழந்தைகளுக்காக நான் வாழ்வேன். நான் தோற்று போக மாட்டேன் என்று அவள் மனதில் உறுதி பூண்டாள். ராமச்சந்திரனின் மரணத்திற்கு பிறகு கிடைத்த குறைந்த பணத்தில் அவள் வீட்டின் வெளியே ஒரு சிறிய தையல் கடை தொடங்கினாள். அவள் தனது பழைய தையல் இயந்திரத்தை வெளியே எடுத்தாள். இரவும் பகலும் துணிகளை தைத்தாள். சந்தையிலிருந்து பழைய துணிகளை சேகரித்து அவள் அதிலிருந்து குழந்தைகளுக்கான ஆடைகளை தயாரித்து விற்றாள். சில சமயங்களில் கமிஷன் அடிப்படையில் அண்டை வீட்டாருக்கு ஆடைகளை தைத்துக் கொடுத்தாள். ஒவ்வொரு தையலும் அவளது உறுதியை குறிப்பதாக இருந்தது. தினமும் இரவு தாமதமாக அவள் வேலை செய்வாள். குழந்தைகள் தூங்கிவிட்டார்கள் என்று உறுதி செய்த பிறகு மட்டுமே அவள் தனது வேலைக்கு திரும்புவாள். அவளது கைகளுக்கு வலிக்கும் போதும் கண்களுக்கு பார்வை மங்கும்போதும் அவள், என் குழந்தைகளின் எதிர்காலம் இந்த தையல் இயந்திரத்தில்தான் உள்ளது என்று கூறுவாள். வருடங்கள் கடந்து சென்றன. சங்கீதாவும் அக்ஷிதாவும் வளர்ந்தனர். அவர்களுக்கு தங்கள் தாயின் கஷ்டங்கள் புரிந்தன. அவர்கள் தாய்க்கு உதவினார்கள். தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தினர். லக்ஷ்மி தேவி அவர்களின் கல்விக்கு எந்த சமரசமும் செய்யாமல் முன்னோக்கி கொண்டு சென்றாள். குழந்தைகள் நன்றாக படித்தனர், குறிப்பாக சங்கீதாவும் அக்ஷிதாவும். அவர்கள் எல்லா தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண்களை பெற்றனர். அவர்களுக்கு டாக்டரோ அல்லது இன்ஜினியரோ ஆக வேண்டும் என்ற ஆசை எதுவும் இல்லை. இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற ஒரே கனவுதான் அவர்களுக்கு இருந்தது. லக்ஷ்மி தேவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் குழந்தைகள் தைரியசாலிகளாக ஆக விரும்புகிறார்கள். அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். குழந்தைகளின் கனவுகளை ஆதரிக்க அவள் முடிவு செய்தாள். அதற்காக அவள் மேலும் கஷ்டப்பட்டாள். புதிய கடன்கள் வாங்க வேண்டிய தேவை வரவில்லை. ஒரு நாள் குழந்தைகள் அவளிடம் இராணுவத்தில் சேர்வது பற்றி பேசினர். அம்மா, நாங்கள் இராணுவத்தில் சேரப்போகிறோம். நாட்டை சேவை செய்ய வேண்டும். நாங்கள் உங்களை பெருமையான தாயாக ஆக்க வேண்டும் என்று சங்கீதா கூறினாள். அக்ஷிதாவும் தலையசைத்தாள். லக்ஷ்மி தேவி மகிழ்ச்சியில் அழுதாள். தனது கஷ்டங்களுக்கு பலன் கண்டதில் அவளுக்கு பெருமை ஏற்பட்டது. அவர்கள் இராணுவ பயிற்சிக்கு புறப்பட்டபோது லக்ஷ்மி தேவி அவர்களை அணைத்து, நீங்கள் என் பெருமை. தைரியமாக சென்று உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் என்று கூறினாள். ஆனால் அவள் அறியவில்லை, தனது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அவள் வாங்கிய பணம் அவளது வாழ்க்கையில் ஒரு துயரமாக மாறப்போகிறது என்று. சங்கீதாவும் அக்ஷிதாவும் வீட்டிலிருந்து சென்ற பிறகு லக்ஷ்மி தேவியின் வாழ்க்கை மீண்டும் தனிமையானது. குழந்தைகளின் குரலை கேட்கவும் அவர்களின் சிரிப்பை காணவும் முடியாதது அவளுக்கு வேதனையை அளித்தது. இருந்தாலும் அவர்களின் நல்ல எதிர்காலத்தை பற்றி நினைக்கும்போது அவளுக்கு ஆறுதல் கிடைத்தது. இந்த காலகட்டத்தில்தான் வசந்தன் என்ற ஒரு நபர் அவளது வாழ்க்கைக்குள் நுழைந்தார். கிராமத்தில் மிகவும் பணக்காரரும் செல்வாக்கு உள்ளவருமாக இருந்தார் வசந்தன். அவருக்கு பணம் கொடுப்பதில் ஒரு சிறப்பு ஆர்வம் இருந்தது. ஆனால் அவரது வட்டி விகிதம் மிகவும் அதிகமாக இருந்தது. லக்ஷ்மி தேவிக்கு அப்போது குழந்தைகளின் பயிற்சியின் இறுதி கட்டத்திற்கான செலவுக்கு ரூ. 50,000 தேவைப்பட்டது.
வேறு வழிகள் இல்லாததால் அவள் வசந்தனிடம் சென்றாள். வசந்தனின் வீட்டின் முன் வந்தபோது அவளுக்கு சிறிது பயம் ஏற்பட்டது. இருந்தாலும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அவளுக்கு தைரியம் கொடுத்தது. அவள் உள்ளே சென்றாள். வசந்தன் அவளை புன்னகையுடன் வரவேற்றார். ஐயோ, லட்சுமி தேவியா, என்ன வேண்டும் என்று அவர் கேட்டார். லட்சுமி தேவி தனது தேவையை கூறினாள். அப்போது அவர் சிரித்தபடி, லட்சுமி தேவி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகத்தானே நான் உதவுகிறேன் என்றார். அவர் மிகவும் நல்லவராக பேசினார். அவர் ஒரு காகிதத்தை எடுத்து கையெழுத்திட கொடுத்தார். அவள் அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்ததை கவனிக்கவில்லை, எழுத்திட்டாள். அப்போதுதான் அவள் அவரது உண்மையான சுபாவத்தை அறியத் தொடங்கினாள். ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வட்டி செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பணம் கொடுக்க தாமதமானால் என்ன நடக்கும் என்றும் அவர் மிரட்டினார். முதல் சில மாதங்கள் லட்சுமி தேவியால் பணம் கொடுக்க முடிந்தது. ஆனால் தனது வியாபாரம் குறைந்தபோது அவள் நிதி ரீதியாக கஷ்டப்படத் தொடங்கினாள். ஒரு நாள் அவள் வசந்தனின் வீட்டிற்கு சென்றாள். ஐயா, 2 வருடங்களாக நான் உங்களுக்கு வட்டி கொடுத்து வருகிறேன். ஆனால் அசல் கடன் இன்னும் தீரவில்லை. இந்த மாதம் என்னிடம் பணமில்லை. என் குழந்தைகளுக்கு இப்போது இராணுவத்தில் வேலை கிடைத்துள்ளது. அடுத்த மாதம் அவர்களின் சம்பளம் வரத் தொடங்கும். அப்போது நான் கடனையும் வட்டியையும் சேர்த்து தருகிறேன். தயவு செய்து இந்த முறை என்னை விடுங்கள். வசந்தனின் முகத்திலிருந்த புன்னகை மறைந்தது. அவர் கோபத்துடன் கத்தினார். ஐயோ, நீ நிறைய நாடகம் போடாதே. சீக்கிரம் பணத்தை எடியில்லை என்றால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். லட்சுமி தேவி அழுது கொண்டே கூறினாள். ஐயா, உண்மைதான் சொல்கிறேன். இந்த மாதம் என்னால் பணம் சேகரிக்க முடியவில்லை. அடுத்த மாதம் 2 மாத வட்டியையும் சேர்த்து தருகிறேன். வசந்தன் மிரட்டிக்கொண்டே, பாரடுத்த மாதம் பணம் கொடுக்கவில்லை என்றால் இந்த வீடும் நிலமும் என் சொந்தமாகிவிடும். ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்றார். இந்த மிரட்டல்கள் லட்சுமி தேவியை மனதளவில் தளர்வடையச் செய்தன. ஒவ்வொரு நாளும் அவள் பயத்துடன் வாழ்ந்தாள். இரவுகளில் அவளால் தூங்க முடியவில்லை. குழந்தைகளை போனில் அழைக்கும்போது அவள் மகிழ்ச்சியாக பேச முயன்றாள். அம்மா, நல்லா இருக்கேன் பிள்ளைகளே, நீங்க நல்லா வேலை செய்யுங்க. இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவள் கூறினாள். ஆனால் அவளது கண்கள் பயத்தினால் நிறைந்திருந்தன. அவளால் குழந்தைகளை வருத்தப்படுத்த முடியவில்லை. வசந்தனின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவர் அடிக்கடி அவளது கடைக்கு வந்து கூச்சல் போடுவார். அவளால் பணம் கொடுக்க முடியாதபோது அவர் அவளை கிராம மக்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தினார். அவள் அழுது கொண்டே மக்களின் முன் பிச்சை கேட்டாள். ஆனால் வசந்தனின் பயத்தினால் யாரும் அவளுக்கு உதவ வரவில்லை. கடைசியில் ஒரு நாள் வசந்தனின் கோபம் கட்டுப்பாட்டை இழந்தது. பணம் கேட்டு அவர் வந்தபோது லட்சுமி தேவியிடம் கொடுக்க பணமில்லை. அவள் அழுது கொண்டே அவரிடம் கெஞ்சினாள். ஐயா, என் வாழ்க்கையில் எல்லாம் இந்த வீடுதான். இதை இடித்தால் நான் எங்கே தங்குவேன் என்று அவள் கேட்டாள். நான் உங்கள் பணத்தை திருப்பி தருகிறேன், கொஞ்சம் நேரம் கொடுங்கள். ஆனால் அவரிடம் இரக்கத்தின் ஒரு துளி கூட இல்லை. அவர் அவர்களை அடித்தார். தரையில் விழுந்த லட்சுமி தேவியின் அருகில் வர யாருக்கும் தைரியமில்லை. மக்கள் பார்வையாளர்களாக நின்றனர். அவர்களின் உதவியின்மைதான் வசந்தனுக்கு தைரியம் கொடுத்தது. வசந்தன் போனை எடுத்து ஒரு ஜேசிபியை வரவழைத்தார். இவளின் வீட்டை இன்றே இடித்து தள்ளு. இந்த வீடு இனி என் சொந்தம் என்று அவர் கத்தினார். ஜேசிபி முன்னோக்கி நகர தொடங்கியது. தனது கனவுகளும் நினைவுகளும் நிறைந்த வீடு இடிந்து விழுவதை பார்த்து லட்சுமி தேவி உதவியற்று நின்றாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவளது இதயம் உடைந்தது. இந்த துயரம் குழந்தைகள் அறியக்கூடாது என்று அவள் பிரார்த்தனை செய்தாள். ஆனால் அவர்கள் அறியப் போகிறார்கள், ஒரு சிறிய வீடியோவின் வடிவத்தில். லட்சுமி தேவியின் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கும்போது எல்லையில் பனி சூழ்ந்த மலைகளில் சங்கீதாவும் அக்ஷிதாவும் நாட்டு சேவை செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் பாரதத்தின் பெருமையாக இருந்தனர். கடுமையான இராணுவ பயிற்சி கொடும் குளிரிலும் வெயிலிலும் நடத்திய அணிவகுப்புகள், துப்பாக்கிச் சத்தங்களின் துணையுடன் தூங்கிய இரவுகள், இவை அனைத்தும் அவர்களை வலிமையான பெண்களாக மாற்றியிருந்தது. கேப்டனான சங்கீதா சக ஊழியர்களிடையே மதிக்கப்பட்டாள். லெப்டினன்டான அக்ஷிதாவின் தைரியம் உயர் அதிகாரிகளை கூட ஆச்சரியப்படுத்தியது. தினமும் மாலைகளில் அவர்கள் தாயை போனில் அழைப்பார்கள். ஒவ்வொரு போன் அழைப்பும் அவர்களுக்கு உலகின் மிக விலைமதிப்புள்ள தருணமாக இருந்தது. தாயின் குரலை கேட்டதும் எல்லையிலுள்ள கடுமையான வாழ்க்கையை அவர்கள் தற்காலிகமாக மறப்பார்கள். சங்கீதா கேட்பாள், அம்மா நல்லா இருக்கீங்களா? இங்கே ரொம்ப குளிரா இருக்கு. அக்ஷிதா சொல்வாள், அம்மா, எனக்கு விடுமுறைக்கு வீட்டுக்கு வரணும். நீங்க எனக்கு பிடித்த கறி வகைகளை செய்து தர வேண்டும். லட்சுமி தேவி மகிழ்ச்சியாக சிரிப்பார், என் பிள்ளைகளைக் காண நான் காத்திருக்கிறேன். அவர்களின் குரலில் எப்போதும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருந்தது. ஆனால் சங்கீதாவுக்கு தோன்றியது அம்மாவின் குரலில் ஒரு சிறிய நடுக்கம் இருப்பதாக. அம்மாவின் சிரிப்பு முன்பு இருந்த தெளிவுடன் இல்லை என்றும் அவள் கவனித்தாள். அம்மா, ஏதாவது பிரச்சனையா? அவள் கேட்டாள். ஒன்னும் இல்லையே, பிள்ளைய அம்மாவுக்கு சந்தோஷம்தான்.
என் பிள்ளைகள் நாட்டை சேவை செய்வதை பார்க்கும்போது எந்த அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்காது? லக்ஷ்மி தேவி சிரித்துக்கொண்டே சொன்னாள். அந்த சிரிப்பில் மறைந்திருந்த வேதனையை சங்கீதா புரிந்து கொள்ளவில்லை. அக்ஷிதாவும் அந்த மாற்றத்தை கவனித்திருந்தாள். அம்மாவுக்கு தனியாக இருக்கும்போது வருத்தமாக இருக்கும் அக்ஷிதா சங்கீதாவிடம் சொன்னாள். அவர்கள் அந்த வேதனையை தனிமை என்று மட்டுமே பார்த்தனர். ஏனென்றால் தங்கள் அம்மா வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்த அம்மா தங்களிடம் எந்த பிரச்சனையையும் மறைக்க மாட்டார் என்று அவர்கள் நம்பினர். பணம் கேட்டு வசந்தன் மீண்டும் வீட்டிற்கு வந்தார். இந்த முறை அவர் லட்சுமி தேவியின் உடலில் கை வைத்தார். சீக்கிரம் பணம் கொடுத்தால் சரி, இல்லையென்றால் நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர் கத்தினார். லட்சுமி தேவி பயந்து நடுங்கினாள். அவள் அழுதுகொண்டே அவரது காலில் விழுந்தாள். ஐயா, தயவு இருக்க வேண்டும். என் குழந்தைகள் இராணுவத்தில் உள்ளனர். அவர்களின் சம்பளம் கிடைத்தால் நான் எல்லாவற்றையும் திருப்பித் தருகிறேன். ஆனால் வசந்தனிடம் இரக்கமில்லை. அவர் லட்சுமி தேவியை தள்ளி கீழே தள்ளினார். அவள் தரையில் விழுந்தபோது அவளது முழங்கைக்கு காயம் ஏற்பட்டது. என் குழந்தைகள் இராணுவத்தில் இருக்கிறார்கள் என்று நீ சொன்னால் மட்டும் போதும். இந்த கிராமத்தில் என் பெயர்தான் சட்டம் என்று அவர் கத்தினார். மக்கள் சுற்றிலும் கூடினர். யாரும் முன்னால் வரவில்லை. வசந்தனின் பயங்கரமான மிரட்டல் காரணமாக அவர்களின் நாவுகள் நகரவில்லை. ஒரு வயதான பெண் அழுதுகொண்டே அவர்களிடம், நீங்கள் தயவு செய்து அந்த அம்மாவுக்கு உதவ வேண்டும் என்று கெஞ்சினாள். ஆனால் யாரும் நகரவில்லை. வசந்தனின் பயம் அந்த கிராமம் முழுவதும் ஆக்கிரமித்திருந்தது. லக்ஷ்மி தேவிக்கு வலியை விட குழந்தைகளின் நினைவுதான் மனதில் இருந்தது. தான் இவ்வளவு அவமானப்பட்டும் அவர்களுக்கு தெரியவில்லையே என்ற சிந்தனை அவளை தளர்வடையச் செய்தது. குழந்தைகளுக்கு தனது கஷ்டங்கள் ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்று அவள் ஆசைப்பட்டாள். அதனால் தனது காயங்களை அவள் மறைத்துக் கொண்டாள். போனில் பேசும்போது காயங்கள் தெரியாதவாறு அவள் கேமராவை வைத்தாள். அவளது இதயம் வலியால் எரிந்தது. இருந்தாலும் ஒரு புன்னகையுடன் அவள் பிள்ளையே இன்று ஒரு புதிய டிசைன் தைக்க முடிந்தது. அதன் மகிழ்ச்சியில் இருக்கிறேன் என்று சொன்னாள். கிராமத்தில் உள்ள ஏழைகளை வசந்தன் எப்படி சுரண்டுகிறார் என்பது சிலருக்கு தெரியும். அதில் ஒருவன் ராகுல், ஒரு இளைஞன். அவனது தந்தை வசந்தனிடம் கடன் வாங்கியதால் தனது நிலத்தை இழந்த கதை அவனுக்கு மறக்கவில்லை. வசந்தனுக்கு எதிரான போராட்டம் அவனது கனவாக இருந்தது. ஆனால் தனியாக போராட அவனுக்கு வலிமை இல்லை. அன்று காலை வசந்தன் ஜேசிபியுடன் லக்ஷ்மி தேவியின் வீட்டின் முன் வந்தபோது ராகுல் அங்கே ஓடி வந்தான். அவனது மனதில் ஒரு யோசனை தோன்றியது. இந்த கொடுமையை உலகம் காண வேண்டும். அவன் தனது மொபைல் போனை எடுத்து எல்லாவற்றையும் பதிவு செய்யத் தொடங்கினான். லக்ஷ்மி தேவி வசந்தனின் காலில் விழுந்து அழுவதும் வசந்தன் கொடூரமாக சிரிப்பதும் ஜேசிபி வீட்டை இடிப்பதும் அவன் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லாமல் பதிவு செய்தான். வெற்றி உறுதியாக வசந்தன் சென்றபோது ராகுல் வேகமாக வீட்டிற்கு சென்றான். அவன் சமூக ஊடகத்தில் ஒரு கணக்கை தொடங்கி வீடியோவை பதிவேற்றம் செய்தான். இது என் தாயின் வலி, இது சட்டத்தின் மீறல் என்ற தலைப்புடன் அவன் பதிவிட்டான். சில மணி நேரங்களுக்குள் வீடியோ வைரலானது. நூற்றுக்கணக்கான மக்கள் அதை பகிர்ந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டனர். வீடியோ சங்கீதாவின் மொபைலுக்கு வந்தபோது அவள் தனது பணியில் இருந்தாள். அவளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ. அவள் அதை திறந்து பார்த்தாள். முதல் பார்வையில் அவளுக்கு புரியவில்லை. ஆனால் தனது தாயையும் வீட்டையும் கண்டதும் அவளது இரத்தம் கொதித்தது. அவள் ஸ்தம்பித்து போனாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவளது இதயம் உடைந்தது. அவள் கதறினாள். அம்மா! அவள் அழுதாள். இவ்வளவு பெரிய துயரத்தை அம்மா தனியாக அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களா? அவளால் நம்ப முடியவில்லை. அவள் எல்லையில் நாட்டை பாதுகாத்தாளானால் சொந்த தாயை பாதுகாக்க அவளால் முடியவில்லை. இந்த உதவியின்மை அவளை தளர்வடையச் செய்தது. அவள் உடனடியாக அக்ஷிதாவை அழைத்தாள். அக்ஷி, ஒரு வீடியோவை பார், சீக்கிரம். அக்ஷிதா வீடியோவை பார்த்தபோது அவளது கண்களும் நிறைந்தன. அவளது கோபம் வானம் வரை உயர்ந்தது. சங்கீனாம் இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். சட்டத்தின் முன் வசந்தனை தலைகுனிய செய்ய வேண்டும். அவர்கள் முடிவு செய்தனர். அவர்கள் தங்கள் உயர் அதிகாரியிடம் சென்று வீடியோவை காட்டினர். ஐயா, எங்களுக்கு விடுமுறை வேண்டும். எங்கள் தாய்க்கு நீதி கிடைக்க வேண்டும், சங்கீதா சொன்னாள். உயர் அதிகாரி வீடியோவை பார்த்தபோது அதிர்ந்தார். இது எங்கள் தாயை மட்டும் பாதிக்கும் பிரச்சினை இல்லை. இது நாட்டின் ஒவ்வொரு சாதாரண மனிதனின் பிரச்சினையும் ஆகும். பணத்தின் பெயரில் ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க யாருக்கும் உரிமை இல்லை, அக்ஷிதா கோபத்துடன் சொன்னாள். உயர் அதிகாரி அவர்களுக்கு உடனடியாக விடுமுறை அளித்தார். நீங்கள் போகலாம், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் என்று அவர் கூறினார். சங்கீதாவும் அக்ஷிதாவும் உடனடியாக தங்கள் பையை கட்டினர். வீட்டிற்கு திரும்பி வருவதற்கான அவர்களின் பயணம் ஒரு போராட்டத்திற்கான பயணமாக மாறியது. அவர்களின் மனதில் ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே இருந்தது, தங்கள் தாய்க்கு நீதி கிடைக்க வேண்டும்.
தூரத்திலிருந்து கிராமத்தின் காட்சியைக் கண்டபோது சங்கீதாவின் மற்றும் அக்ஷிதாவின் இதயத் துடிப்பு அதிகரித்தது. ஒவ்வொரு நொடியும் அவர்களின் மனதில் அந்த வீடியோவில் உள்ள காட்சிகள் இருந்தன. நிறைய கனவுகளும் நினைவுகளும் கொண்ட அவர்களின் வீடு ஜேசிபியின் கொடூரமான கைகளால் இடிந்து கிடப்பதை அவர்கள் மனதில் கண்டனர். அவர்கள் கிராமத்தை அடைந்தனர். தூரத்திலிருந்தே இடிந்து போன வீட்டின் காட்சியைக் கண்டபோது சங்கீதாவின் கண்கள் நிறைந்தன. அம்மா, அவள் அழுதாள். அக்ஷிதாவின் கண்களும் நிறைந்தன. அவர்கள் வண்டியை நிறுத்தி ஓடினர். அங்கே வீட்டின் இடத்தில் ஒரு மண் குவியல் மட்டுமே. சமையலறையின் சுவரில் ஒரு கதவு மட்டுமே எஞ்சியிருந்தது. லட்சுமி தேவி ஒரு மூலையில் தளர்ந்து உட்கார்ந்திருந்த காட்சியை கண்டனர். அவர்கள் தாயின் அருகில் சென்று அணைத்துக் கொண்டனர். அம்மா, ஏன் எங்களிடம் எதுவும் சொல்லவில்லை? நாங்கள் இங்கே இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. சங்கீதா அழுது கொண்டே கேட்டாள். லட்சுமி தேவி பதில் சொல்ல முயன்றாளானால் வார்த்தைகள் அவளது தொண்டையில் இருந்து வரவில்லை. அவளது கண்களில் பயமும் உதவியின்மையும் நிறைந்திருந்தன. அக்ஷிதா தாயின் கைகளை இறுக்கமாக பிடித்து, அம்மா, தைரியமாக இருக்க வேண்டும். நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம். இனி யாரையும் பயப்பட வேண்டாம் என்றாள். லட்சுமி தேவி குழந்தைகளின் கண்களை பார்த்தாள். அவர்களின் கண்களில் அவளால் தைரியத்தையும் உறுதியையும் காண முடிந்தது. அந்த கண்கள் அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தன. அவர்கள் தாயை தாங்கி ஒரு சிறிய வீட்டின் முன் வந்தனர். கிராமத்தில் உள்ள சில மக்கள் அவர்களுக்கு தங்க இடம் அளித்திருந்தனர். அவர்கள் தாயை அங்கே உட்கார வைத்தனர். அம்மா, நடந்தது எல்லாவற்றையும் எங்களிடம் சொல்ல வேண்டும். உண்மை வெளியே வர வேண்டும், சங்கீதா சொன்னாள். லட்சுமி தேவி வசந்தனுடன் இருந்த கடன் பற்றியும், அவர் பணம் கேட்டு அவளை துன்புறுத்தியது பற்றியும், இறுதியில் வீட்டை இடித்தது பற்றியும் எல்லாம் கண்ணீருடன் விவரித்தாள். ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கும்போது சங்கீதாவின் மற்றும் அக்ஷிதாவின் கோபம் அதிகரித்தது. இவனுக்கு இதற்கு தண்டனை கிடைத்தே தீரும், அக்ஷிதா கோபத்துடன் சொன்னாள். அன்று மாலை லட்சுமி தேவி குழந்தைகளுடன் காவல் நிலையத்திற்குச் சென்றாள். அவளது முகத்தில் ஒரு புதிய தன்னம்பிக்கை இருந்தது. பயத்திற்கு பதிலாக அவளுக்கு தைரியமும் உறுதியும் கிடைத்திருந்தது. சங்கீதாவும் அக்ஷிதாவும் சீருடை அணிந்து போலீசாருக்கு முன் வந்தனர். இன்ஸ்பெக்டர் நாற்காலியில் அமர்ந்து கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தார். அவர் தலையை உயர்த்தி என்ன வேண்டும் என்று கேட்டார். சங்கீதா முன்னால் வந்து, ஐயா, நாங்கள் ஒரு புகார் கொடுக்க வந்துள்ளோம். வசந்தன் என்ற ஒருவன் என் தாயை பல வருடங்களாக வட்டியின் பெயரில் சுரண்டி மிரட்டி வந்தான். இறுதியில் ஜேசிபி பயன்படுத்தி வீட்டை இடித்து தள்ளினான். எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன. வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது என்று கூறினாள். இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிடம் சந்தேகித்தார். பார், இது வசந்தனின் விஷயம். அவர் கிராமத்தில் ஒரு பெரிய மனிதர். அவருக்கு எதிராக போவது எளிதல்ல. மேலே இருந்து அழுத்தம் வர வாய்ப்பு உள்ளது என்று அவர் கூறினார். அக்ஷிதா உடனடியாக முன்னால் வந்தாள். அவள் தனது இராணுவ அடையாள அட்டையை மேசையில் வைத்தாள். நான் லெப்டினன்ட் அக்ஷிதா சர்மா, இந்திய இராணுவம். சங்கீதாவும் தனது அடையாள அட்டையை காட்டினாள். நான் கேப்டன் சங்கீதா சர்மா. இப்போது உங்களுக்கு புரிந்ததா நாங்கள் யார் என்று? உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை என்றால் இந்த விஷயம் எஸ்பியின் மற்றும் எஸ்டிஎம்மின் அலுவலகத்தில் போய் சேரும். அப்போது உங்கள் வேலையை தக்கவைத்துக் கொள்வது எளிதாக இருக்காது. இன்ஸ்பெக்டர் திகைத்து போனார். அவரது முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. சரி மேடம், மன்னிக்க வேண்டும். நான் உங்களை அடையாளம் காணவில்லை. நான் இப்போது உடனடியாக அறிக்கை எழுதுகிறேன் என்றார். அவர் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்தார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை, மிரட்டல், வீடு இடித்தல் ஆகிய குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டன. சங்கீதா இப்போது உடனடியாக வசந்தனை கைது செய்ய வேண்டும் என்றாள். இன்ஸ்பெக்டர் தயங்கினார். மேடம், இப்போது மாலை ஆகிவிட்டது, காலையில் கைது செய்யலாம். அக்ஷிதா கோபத்துடன், காலையில் எதற்கு? என் தாயின் வீடு மாலையில்தானே இடிக்கப்பட்டது. கைது இப்போது உடனடியாக நடக்க வேண்டும் என்றாள். இன்ஸ்பெக்டருக்கு வேறு வழியில்லை. போலீசார் ஜீப்பை தயார் செய்ய தொடங்கினர். சங்கீதாவும் அக்ஷிதாவும் அவர்களுடன் ஏறினர். மாலை போலீஸ் ஜீப் வசந்தனின் பெரிய வீட்டின் முன் வந்தது. போலீஸை கண்டதும் அவரது அடியாட்கள் பதட்டமடைந்தனர். இன்ஸ்பெக்டர், கதவை திறங்கள். நாங்கள் வசந்தனை பார்க்க வேண்டும் என்றார். உள்ளே இருந்து வசந்தனின் குரல் வந்தது. யார்? இந்த நேரத்தில் எதற்கு கூச்சல் போடுகிறீர்கள்? கதவு திறக்கப்பட்டது. போலீஸ் வீட்டிற்குள் நுழைந்தது. போலீசையும் சங்கீதாவையும் அக்ஷிதாவையும் கண்டதும் வசந்தன் சிரித்தார். நன்றாக இருக்கிறது, இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. இத்தனை வருடங்களாக என்னை கைது செய்ய யாருக்கும் தைரியம் இருந்ததில்லை. யார் என்னை கைது செய்கிறார்கள் என்று பார்ப்போம். கிராமத்தில் என்னுடையதுதான் ஆட்சி. சங்கீதா அவரது கண்களை பார்த்து, உனது ஆட்சி இப்போது முடிந்தது. நீ என் தாயை அழவைத்தாய், அவர்களின் வீட்டை அழித்தாய், கிராம மக்களின் இரத்தத்தை உறிஞ்சினாய். இப்போது உனது குற்றங்களுக்கான தண்டனை கிடைக்கும் என்று கூறினாள். வசந்தன் கோபத்துடன், இராணுவத்தில் உள்ள 2 பெண்கள் வந்தால் எனக்கு என்ன செய்ய முடியும்? போலீஸ் என் பாக்கெட்டில்தான் இருக்கிறது என்றார்.
அக்ஷிதா, இனி உனது பாக்கெட் காலியாகும். ஏனென்றால் இன்று முதல் சட்டம்தான் பேசும் என்று கத்தினாள். இன்ஸ்பெக்டர், விலங்கு பூட்டுங்கள் என்று கட்டளையிட்டார். போலீசார் உடனடியாக வசந்தனுக்கு விலங்கு பூட்டினர். கிராம மக்கள் அனைவரும் அங்கே கூடினர். முதல் முறையாக அவர்கள் வசந்தனை உதவியற்று கண்டனர். பெண்கள், பாரித்தனை வருடங்கள் நம்மை பயமுறுத்தியவன் இப்போது விலங்கு பூட்டி நிற்கிறான் என்று கிசுகிசுத்தனர். அவர்களுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. சங்கீதாவும் அக்ஷிதாவும் கிராமத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருந்தனர். அடுத்த நாள் மதியம் வழக்கு துணைப்பிரிவு மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்கு வந்தது. வசந்தன் போலீஸ் பாதுகாப்பில் கொண்டுவரப்பட்டார். டஜன் கணக்கான கிராம மக்கள் அங்கே கூடியிருந்தனர். எஸ்டிஎம், என்ன நடந்தது என்று சொல்லுங்கள், ஆதாரங்களை சமர்ப்பியுங்கள் என்று கேட்டார். சங்கீதா மொபைலில் வைரலான வீடியோவை காட்டினாள். வீடியோவை பார்த்ததும் எஸ்டிஎம் தீவிரமானார். இது ஒரு தெளிவான குற்றம் என்றார். கிராம மக்கள் சாட்சியமளிக்கத் தொடங்கினர். ஒரு வயதானவர் ஐயாவட்டியின் பெயரில் இவன் எங்கள் நிலத்தை அபகரித்தான் என்றார். ஒரு பெண், பணம் திருப்பித்தர தாமதமான போது என் கணவரை அடித்தான் என்று கூறினாள். லக்ஷ்மி தேவி பயமில்லாமல் சாட்சியமளித்தாள். வசந்தன் என் வாழ்க்கையை அழித்தான், என் வீட்டை இடித்தான், என் சுயமரியாதையை அழித்தான். அவளது வார்த்தைகளில் வலியும் தைரியமும் நிறைந்திருந்தன. எஸ்டிஎம் உத்தரவிட்டார். வசந்தனின் சொத்துக்களை சோதிக்க வேண்டும். வங்கிக் கணக்குகளை முடக்க வேண்டும். இவனை நீதித்துறை காவலுக்கு அனுப்ப வேண்டும். விசாரணையில் வசந்தன் கடந்த 15 வருடங்களில் நூற்றுக்கணக்கான ஏழைகளைச் சுரண்டி அவர்களின் நிலத்தை அபகரித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்றது. சங்கீதாவும் அக்ஷிதாவும் தாயுடன் இருந்து சாட்சியமளித்தனர். சங்கீதா, மதிப்புமிக்க நீதிமன்றம், இவன் என் தாயை மட்டுமல்ல, இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து ஏழை குடும்பங்களையும் சுரண்டியிருக்கிறான். இப்போது நீதி கிடைக்க வேண்டும் என்றாள். பல கிராம மக்களும் சாட்சி சொல்ல வந்தனர். மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை பல நாட்கள் நீடித்தது. வசந்தனின் வழக்கறிஞர் அவனை காப்பாற்ற முயன்றார். ஆனால் சங்கீதாவும் அக்ஷிதாவும் வலுவான ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் சமர்ப்பித்தனர். இறுதியில் தீர்ப்பு வழங்கும் நாள் வந்தது. நீதிமன்ற அறையில் பெரிய கூட்டம் இருந்தது. லட்சுமி தேவியும் குழந்தைகளும் அவர்களின் அருகில் அமர்ந்திருந்தனர். நீதிபதி தீர்ப்பை வாசித்தார். குற்றவாளியான வசந்தன் குற்றவாளி என்று நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. அவன் செய்த குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. தீர்ப்பை கேட்டு வசந்தனின் முகம் வெளுத்தது. அவனால் இதை நம்ப முடியவில்லை. நீதிபதி தொடர்ந்தார். வசந்தனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. அவனது சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்கள். ஏழை குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குங்கள். கிராமத்தில் பணப்பரிவர்த்தனையை நிறுத்துங்கள். நீதிமன்ற அறையில் மகிழ்ச்சியின் ஆரவாரம் உயர்ந்தது. கிராம மக்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுதனர். இனி யாராலும் நம்மை ஒடுக்க முடியாது என்று அவர்கள் கூறினர். லட்சுமி தேவியின் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருந்தது. அவள் குழந்தைகளை அணைத்துக் கொண்டாள். நீங்கள்தான் என் உண்மையான வலிமை. நீங்கள் இல்லாவிட்டால் என்னால் இந்த போரில் தனியாக ஜெயிக்க முடியாது என்றாள். சங்கீதா, இல்லை அம்மா, உங்களது தைரியம்தான் எங்களுக்கு வலிமை கொடுத்தது என்றாள். அக்ஷிதா புன்னகையுடன், இனி எங்களைப் போல் யாரும் துயரப்பட மாட்டார்கள் என்று கூறினாள். வசந்தனின் சட்டவிரோத சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அது ஏழை குடும்பங்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. வசந்தனின் மிரட்டலினால் நிலத்தை இழந்தவர்களுக்கு அது திருப்பி கிடைத்தது. கிராமத்தில் உள்ள மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். லக்ஷ்மி தேவியின் வீட்டை மீண்டும் கட்ட கிராம மக்கள் ஒன்றிணைந்தனர். ஒரு நாளில் அவர்கள் வீட்டை முடித்துவிட்டனர். பழையதை விட அழகான ஒரு வீடு. லக்ஷ்மி தேவிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவள் கிராம மக்களுக்கு நன்றி கூறினாள். இந்த வீடு என்னுடையது அல்ல, நம் அனைவரின் வீடு என்று அவள் கூறினாள். கிராமத்தில் உள்ள பெண்கள் லட்சுமி தேவியையும் குழந்தைகளையும் பார்த்து, இந்த அம்மாவும் குழந்தைகளும் எங்களுக்கு உத்வேகம். பெண் குழந்தைகள் கடவுளின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்றனர். அந்த நாளுக்குப் பிறகு கிராமத்தில் பயத்திற்கு பதிலாக சமத்துவத்தின் மற்றும் தைரியத்தின் சூழல் வந்தது. லக்ஷ்மி தேவி குழந்தைகளை பார்த்து நினைத்தாள், ஆமாம், பெண் குழந்தைகள் கடவுளின் மிகப்பெரிய ஆசீர்வாதம்.